Hey guys, welcome back. இந்த வீடியோவில் நம்ம வந்து Xiaomi Mi 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் 50,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட சாஃப்ட்வேர் நம்ம எடுத்துட்டோம்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து நம்மளுக்கு Android 10 வருது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வந்து Xiaomi Mi 10க்கு மட்டும் பொருந்தாது. நீங்கள் வேறு ஏதாச்சும் Xiaomi ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபோனுக்கு கூட இதே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ ஆகும். ஸோ நீங்கள் அந்த ஃபோன்லேயே வந்து செக் பண்ணி பாருங்கள். முக்கியமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம செட்டிங்கில் இந்த பேட்டரி பர்சன்டேஜ் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த டிஸ்பிளேக்குள்ளே நாட்ச் அண்ட் ஸ்டேட்டஸ் பார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த நாட்ச் அண்ட் ஸ்டேட்டஸ் பார்க்குள்ளே போங்க. இங்கே வந்து பேட்ரி இண்டிகேட்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பேட்ரி இண்டிகேட்டரில் வந்து பர்சன்டேஜ் நெக்ஸ்ட் டு த ஐகான், பர்சன்டேஜ் இந்த ஐகான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் டு த ஐகான் கொடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பேட்ரி பர்சன்டேஜ் காட்டும். ஸோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் பேட்ரி பர்சன்டேஜ் வந்து எனேபிள் பண்ணலாம். அடுத்து ஒரு முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னா, Xiaomi ஃபோனில் யூஸ்வலாக எல்லா ஆப்ஸுமே வந்து நம்மளுக்கு இந்த ஹோம் ஸ்க்ரீனில் தான் இருக்கும், ஆப் ட்ராயர் இருக்காது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம அதை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோம் ஸ்க்ரீனில் டிஃபால்ட் லான்ச்சர்னு ஒன்று இருக்கும். அது கீழே வந்து ஹோம் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து ரெகுலர் வித் ஆப் ட்ராயர்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். வித் ஆப் ட்ராயர்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த மாதிரி ஆப் ட்ராயர் வந்துடும். எல்லா ஆப்ஸுமே வந்து உங்களுக்கு இதுக்குள்ளேயே வந்துடும். ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட். இந்த ஆப் ட்ராயர் வந்து அப்படியே ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் நம்ம பார்க்குற அந்த ஃபீல்டு இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மெத்தட் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் எப்படின்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே. இதில் வந்து 90 ஹெர்ட்ஸ்க்கான பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக உங்களுக்கு வந்து 90 ஹெர்ட்ஸில் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்மூத்னஸ் நல்லாவே இருக்கும். ஸோ அதை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா டிஸ்பிளேக்குள்ளே போயிட்டு இங்கே ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து 60ல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த இதில் ஸ்க்ராலிங்லாம் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் இருக்காது. பட் இதுவே வந்து நீங்கள் 90 ஹெர்ட்ஸ்க்கு மாற்றிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த ஸ்மூத்னஸ் எல்லாமே வந்து இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ 90 ஹெர்ட்ஸில் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பேட்டரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து திரும்பவும் அதை 60 ஹெர்ட்ஸ்க்கு மாற்றிடுங்க. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து டார்க் மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது AMOLED டிஸ்பிளேன்றதுனால உங்களுக்கு வந்து டார்க் மோட் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸே வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டிஸ்பிளேயில் டார்க் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த டார்க் மோட் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸே வந்து பிளாக் கலரில் ஆகிடும். ஸோ இந்த பிளாக்ல நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எங்கெல்லாம் பிளாக் இருக்கும் அந்த பிளாக்ல இருக்க டயோடு எல்லாமே வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். ஸோ உங்களுக்கு பேட்டரி கன்சப்ஷன் வந்து மினிமம் 10% வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவான பேட்டரி லைஃப் கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டார்க் மோடு வந்து அதுவும் இந்த டிஸ்பிளேல யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த இமென்ஸான ஃபீல் கிடைக்கும். இந்த டார்க் மோடை வந்து நீங்கள் சிம்பிளாக எனேபிள் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த டார்க் மோட் நீங்கள் இங்கேருந்து எனேபிள் பண்ணலாம். அடுத்த ஆப்ஷன் வந்து இந்த கீழே இருக்க 3 பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்டரில் யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸருக்கு எல்லாமே வந்து எப்படி எனேபிள் பண்ணணும்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளேன்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்கள் இங்கே ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்டர் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது எனேபிள் ஆகிடும். இப்போ அந்த கீழே இருக்க அந்த 3 நேவிகேஷன் பட்டனுமே உங்களுக்கு காட்டாது. ஸோ நீங்கள் வந்து இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ க்ரோம் ஓப்பன் பண்ணுறீங்க. க்ரோம்லேருந்து வெளில வரணும்னா சும்மா கீழே இருந்து மேலே ஸ்வைப் பண்ணால் வந்துடலாம். இப்போது தீம்ஸில் இருக்கீங்க, தீம்ஸ்லேருந்து வெளில வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் கார்னரில் லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். அதே மாதிரி வந்து ரைட்லேருந்து ஸ்வைப் பண்ணாலும் க்ளோஸ் ஆகிடும். ரீசெண்ட் ஆப் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு டவுட் இருக்கும். ஸ்க்ரீன் பாட்டமில் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரீசெண்ட் ஆப்ஸும் வந்துடும். ஸோ இந்த ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்டர் மோடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். 2 நாள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடிக்ட் ஆகிடுவீங்க. அடுத்து வந்து நம்ம ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே போயிட்டு பாட்டமில் வந்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அண்ட் லாக் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே போயிட்டு இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஸ்டைலு கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த கிளாக் மட்டும் உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லிட்டு நான் இப்போது ஏதாச்சும் ஒரு கிளாக்கை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கிளாக் நான் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த கிளாக் ஓகே, இது அப்ளை கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ நான் இப்போ ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா எனக்கு இந்த இடத்துல வந்து இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே காட்டும். ஸோ இது AMOLED டிஸ்பிளே இருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து அவங்க எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த கிளாக் பிடிச்சிருக்கோ
அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே உங்களுக்கு பேட்டரி ட்ரெயின் அதிகமாக இருந்தது அப்படின்னா இதை இங்கே போயிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இந்த ஸ்க்ரீன் வந்து ஆஃபில் வச்சுருக்கீங்க, டபுள் டேப் பண்ணால் ஆனால் அது பார்த்தீங்களா, இது நம்ம எங்கேருந்து எனேபிள் பண்ணலாம்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த டபுள் டேப் ஸ்க்ரீன் டு வேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும்போது நீங்கள் டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ஆன் ஆகிடும். அந்த ரைஸ் டு வேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபோன் வந்து ஆஃபில் இருக்குது, நீங்கள் சும்மா ரைஸ் பண்ணாலே வந்து ஆன் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து ஆப் லாக் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஆப் லாக் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஆப் லாக்கில் வந்து இப்போ வந்து நான் யூடியூப் வந்து லாக் பண்ணுறேன் அப்படின்னா யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு வந்து இந்த ஆப் லாக் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆப்ஸில் போய்ட்டு ஆப் லாக் எனேபிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த ஆப்புக்கு வந்து பாஸ்வேர்டு வைக்கணுமோ நீங்கள் இதில் போய் செட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து டூவல் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து மற்ற ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அப்படியே க்ளோன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஹலோ ஆப் இருக்குது அப்படின்னா ஹலோ ஆப் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டூவல் ஆப் எனேபிள் ஆகிடும். இந்த இடத்துல வந்து ஹலோ 2 ஆப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஆப் க்ளோனிங்கும் பண்ணிக்கலாம். லோ லைட்டில் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்ணுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு டிஸ்பிளேக்குள்ளே போங்க. இங்கே வந்து ஆன்டி ஃப்ளிக்கர் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோ லைட்டில் டிஸ்பிளே ஃப்ளிக்கர்லாம் கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கண்ணுக்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் நல்லாவே தெரியும். அடுத்து ஷாமியில் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த நெட்டு ஸ்பீடு காட்டும். இது எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டிஸ்பிளேக்குள்ளே போங்க. டிஸ்பிளேக்குள்ளே வந்துட்டு இந்த நாட்ச் அண்ட் ஸ்டேட்டஸ் பார்க்குள்ளே போயிட்டு இங்கே வந்து ஷோ கனெக்ஷன் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் மேலே எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு அந்த இது காட்டும். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தட், இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் ரேம் கூட செக் பண்ணலாம். ஷோ மெமரி ஸ்டேட்டஸ் எனேபிள் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரீசெண்ட் ஆப் யூஸ் பண்ணும்போது இங்கே எவ்வளோ ரேம் ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். இது வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ரேம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு மேலே காட்டாது. ஸோ இந்த ஸ்டோர் மெமரி ஸ்டேட்டஸும் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ்க்குள்ளே இருக்கும் இது. அடுத்து ஷாமியில் வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான இது டூல் அப்படின்னா குயிக் பால் தான் சொல்லணும். இந்த குயிக் பாலை நம்ம எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடிஷ்னல் செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க. அடிஷ்னல் செட்டிங்ஸில் குயிக் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி சைடில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் எங்கேயாச்சும் காட்டும். இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த பால் வெளில வந்துடும். ஸோ இது நம்ம ஈஸியாக வந்து நம்ம நிறைய கஸ்டமைஸும் பண்ணலாம். இது கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் போய்டும். அதுக்கப்புறமா வந்து இதில் ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆகிடும். ஸோ இந்த பாலில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தடுக்கு வந்து நீங்கள் இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த குயிக் பால் யூஸ் ஆகும். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா எனேபிள் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே போய் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். நான் கட் ஷார்ட் பண்ணி சொல்லியிருக்கேன், இம்பார்ட்டண்டான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ தட் நம்ம சேனல்லேருந்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வந்துடும்.